ஊர்வலம் காவடி மாதிரி தூக்கிட்டு கொண்டு போய் பல முக்கிய கோயில்களில் பவானி செய்து, அதாவது சிலையை விக்கிரகத்தை அங்கே வைக்கிறதுக்கு புண்ணியம் செய்கிற மாதிரி பல கோயில்களில் பவானி செய்து, அதற்கு பிறகு போய் ஒரு சிலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பிரச்சனை இல்லாமல் சபரிமலையில் வைத்த பிறகு இரண்டாவது சிலையை மேலமாசி வீதின்னு மதுரை கோயில் பக்கத்தில் இருக்க மேலமாசி வீதியில் எங்கள் ஒரு பூர்வீக வீடு ஒன்று இருக்காங்க, அதற்கு எதிர்க்க இடத்தில் ஒரு கோயில் கட்டி அந்த மேலமாசி வீதி ஐயப்பன் கோயிலில் இரண்டாவது சிலையை அங்கே வைத்ததாக எங்களுக்கு தெரிய வர்ற தகவல். எனக்கு தெரிஞ்சு அங்கே சபரிமலையில் படிக்கட்டில் 18 படி சைடில் இருக்க கட்டில் ஒரு கல்வெட்டு இருந்ததாக எனக்கு தகவல் வந்தது. 10-15 வருஷத்துக்கு முன்னால் தெரிகிற அளவுக்கு, அதாவது 1950லேருந்து 10-15 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் அதில் தாத்தா செய்த பணியையும்